நம்ம ஊருக்கு தொழிற்சாலை வந்தா நல்லது தானே? எது நல்லது? நாளைக்கு பிறக்க போற பிள்ளைகளை பட்டியா போடுறதுக்கு அடிக்கல் நாட்டுறது நல்லதா? எதையா நல்லது? விளையிற நிலத்துல எல்லாம் தொழிற்சாலையும் கட்டணமும் கட்டி விட்டீங்கன்னா சாப்பாடுக்கு என்ன பண்ணுவீங்க? கட்டடத்தை அடிச்சுட்டு கல்லடிச்சு சாப்பிடுவீங்களா? நம்ம ஒரு ஊர்ல தொழிற்சாலை வர்றதுனால நாடு எப்படி பட்டினியா கிடக்கும்? உன்னைய மாதிரி ஒவ்வொருத்தனும் நினைச்சா பட்டினியாதையா கிடக்கணும். விவசாயமும் இல்லைனா நம்ம நாடு என்ன ஆகும் தெரியுமா உனக்கு? என்னையா பெருசா பாடம் நடத்திட்டு இருக்க? நானும் விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் தான். எங்க தாத்தன் பூட்டன் முப்பாட்டன் எல்லாருமே விவசாயிக தான். என்னையா விவசாயத்துல பெரிய லாபத்தை பார்த்த? ஒரு மூட்டை நெல்லுக்கு நம்ம விலை நிர்ணயிக்க முடியுதா? இல்ல கரும்பு நம்ம நினைக்கும் போதுதான் வெட்ட முடியுதா? இல்ல அரசாங்கம் தான் விவசாயத்துக்கு தண்ணி கொடுக்குதா? லாபம் இல்லாத தொழில பண்ணுன்னு நீ சொல்லக்கூடாது. விவசாயம் தொழில் இல்ல, அது என் வாழ்க்கை, என் பண்பாடு. தண்ணி வரல நீ சொல்லக்கூடாது. அதை வாங்கி தர வேண்டியதுதான் ஓ வேலை. அதுக்குதான் உனக்கு ஓட்டு போட்டு உன்னை எம்எல்ஏ வாக்கியிருக்கோம். வருமான வரி சோதனை வந்தா பணத்தை கப்பல்ல கட்டி மிதக்க விட தெரியுது. அந்நிய நாட்டு வங்கியில பணத்தை கோடி கோடியா பதுக்க தெரியுது. அடுத்த சொத்தை அபகரிக்க தெரியுது. தண்ணி வாங்கி தர தெரியாதா? எவையா சொன்னா விவசாயத்துல லாபம் இல்லைன்னு? எவன் சொன்னா? ஜப்பான் நாட்டுக்காரன் கப்பல்ல விவசாயம் பண்றான். சீனாக்காரன் இருக்கிற கட்டடத்துல இடிச்சு தள்ளிட்டு விளை நிலமா மாத்திக்கிட்டு இருக்கான். அமெரிக்காக்காரன் அவன் நாட்டுல விளையிற பொருளை நம்ம ஊர்ல வந்து வித்துக்கிட்டு இருக்கான். விவசாயத்தை கைவிட்டுட்டு பசி வந்தா பணத்தை சாப்பிட்டு படிப்பியா? இங்க பாருங்கயா, இன்னொரு முறை உலக போர்னு வந்தா அது நீருக்கும் சோறுக்குமா தான் இருக்கும். எந்த நாட்டுல சோறு கிடைக்குதோ அந்த நாட்டுக்கு சோறு கிடைக்காத நாட்டுக்கான கையேந்தி போவான். அவன் இருந்தா போடுவான், இல்லைன்னா பட்னி கிடந்து சாக வேண்டியதுதான். இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த உலகம் எதிர்கொள்ள போற மிகப்பெரிய பிரச்சனையே உணவு பிரச்சனை தான்.